அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து சற்று முன்பு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அறிவித்தும் இருந்தார். தற்போது வரை அந்த நிலைப்பாட்டில்தான் அவர் இருந்தார். ஆனால் கோடை வெயிலின் தாக்கம், வானிலை ஆய்வு மையத்தின் நிலவரங்களை காலநிலை மேலாண்மை குழு ஆய்வு செய்து வருகிறதும், எனவே அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்களின்படியே பள்ளிகள் திறக்கும் தேதி முடிவு செய்வோம் எனவும் அவர் முன்னதாக தெரிவித்திருந்தார். ஆனால் வழக்கத்தை விட ஒரு வாரத்திற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை தொடங்கி தற்போது மழை பெய்து வருவதால் தமிழகத்தில் குளிர்ந்த வானிலையே நிலவுகிறது. இதனால் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் ஜூன் 9ஆம் தேதியன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை என ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வருகிற வைகாசி 26ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி, ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறையாக மாவட்ட ஆட்சியர் தற்போது அறிவித்தும் இருக்கிறார். எனினும் அத்தியாவசிய பணியாளர்களுக்கு இந்த விடுப்பு பொருந்தாது எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த ஜூன் 9ஆம் தேதி விடுமுறைக்கு பதிலாக ஜூன் 14ஆம் தேதியன்று, அதாவது 2வது சனிக்கிழமை அலுவலக வேலை நாளாக அறிவிக்கப்பட்டும் இருக்கிறார். மேலும் நாளை தமிழகம் முழுவதும் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு மாணவருக்கான கட்டணமில்லா புதிய பேருந்து பயண அட்டையை அவர் படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளிலேயே இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவிகளின் விவரங்களை உள்ளடக்கிய கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு, அதாவது எமிஸ் வாயிலாக விவரங்களை பதிவிறக்கம் செய்து அதன் அடிப்படையில் பயண அட்டையை வழங்குவதற்கான நடவடிக்கையை தற்போது அரசு மேற்கொள்ள இருக்கிறது. அதற்காக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிகளில் படிக்கும் மாணவிகள் யாருக்கெல்லாம் பஸ் அட்டை தேவைப்படும் என்ற விவரத்தை தெரிவிக்கவும், அதன் அடிப்படையாக வைத்து பஸ் பயண அட்டையை வழங்க ஏதுவாக பணிகள் தொடங்கப்பட்டும் இருக்கிறது. பள்ளிகள் திறந்து ஒரு வாரத்திலேயே இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட தற்போது துரிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.